அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஆரஞ்சு கலர் ஃபைல்னு சொன்னாங்க. மேல ஸ்லாப்ல இந்த ஆரஞ்சு கலர் பெட்டி தான் இருந்தது. ஒருவேளை இந்த பெட்டிக்குள்ள ஃபைல் இருக்குமா? ஓபன் பண்ணி பார்க்கலாமா? ஓபன் பண்ணி பார்ப்போம். பெட்டியில இது இது இதெல்லாம் திரு திரு நீங்க நான் நினைச்சு பார்க்கல திரு. நீங்க இதெல்லாம் இன்னும் திரு நம்ப முடியல. இதெல்லாம் இன்னும் பத்திரமா வச்சிருக்கீங்களா? அப்ப நான் உங்க மனசுல மறக்க முடியாத நினைவா இருக்கேனா திரு? திரு இத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா திரு, உங்களுக்காக வாசம் செய்பவள்னு ஒரு வாசகம் எழுதி உங்களுக்கு லெட்டர் எழுதினேன். ஆனா அந்த வார்த்தைக்காகவே இவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சு உங்க மனசுல நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னா சாரி திரு. உங்ககிட்ட சொல்லாம நான் ஏமாத்திட்டேன்ல. ரொம்ப ரொம்ப சாரி. வேற வழி தெரியல திரு. இந்த மாதிரி நிலைமையில நான் தான் உங்க வாசம் செய்பவள்னு சொல்லி உங்களுக்கு என் மேல ஒரு அனுதாபம் ஏற்பட்ட கூடாதுன்னு நினைச்சேன் திரு. உண்மைதானே? இப்ப நீங்க என்கிட்ட காமிக்கிற பாசம் வேற. ஆனா நான் தான் உங்க வாசம் செய்பவன் தெரிஞ்சா அப்பா காமிக்கிற பாசம் வேற திரு. அதான் ஆனா திருக்கு நான் தான் லெட்டர் எழுதுனதுன்னு தெரியாது. திருவோட மனசுல லெட்டர் எழுதுனது வேற பொண்ணு. ஆனா அந்த பொண்ணை மனசுல வச்சுக்கிட்டு இப்போ எனக்காக எப்படி திரு எல்லாத்தையும் மறந்து இப்ப என்னையும் நீ நல்லா பாத்துக்கிற? உன்னோட மனசு வேற யாருக்கும் வராது, வரவே வராது திரு. உன்னை லவ் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். திரு திருவனை உடனே பார்க்கணும். திரு கிட்ட பேசணும். திரு திரு டேய் போதும்டா, ரொம்ப ஓட்டாத. கிளம்பு அவரால் வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. டேய் திரு, உண்மையை சொல்லு, எனக்கு இப்ப கடுப்பு ஆகுதா இல்லையா? நேத்துல இருந்து ஆரஞ்சு கலர் ஃபைல் தேடிக்கிட்டு தானே இருந்த. அது எப்படா அப்பா மறந்து வச்சுட்டு ஒன்ன தேட விட்டாரு? ஏய், ஆபீஸ ஒரு ஆளா மெயின்டைன் பண்றோம். எல்லாரும் இதுக்குள்ளே இருக்கும்போது எல்லார் கைக்கும் ஃபைல் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். அப்பா உன்கிட்ட தான் கொடுத்தேன்னு சொன்னாரு. ஆனாலும் நம்பி 2 நாளா தூங்காம கொள்ளாம தேடுனேன்டா. சூப்பர்டா. இப்ப தெரியுதா இதுக்கு நாளா உங்க கூட ஜாயின் ஆகலன்னு? டேய் சரத், ரொம்ப பண்ணாத. இதெல்லாம் எப்பயாவது ஒருக்க நடக்கிற பிரச்சனை. இதுவும் எங்களுக்குள்ள சமாளிச்சுக்குவோம். ஐயா தனியா வேலைக்கு போறேன்னு சொல்லிருக்கேல, பாக்குறேன்டா, நானும் பாக்குறேன் நீ என்னென்னலாம் பிரச்சனையை சமாளிக்கிறேன்னு. டேய், பிரச்சனை வந்தாலும் அதை விரும்பி சமாளிப்பேன்டா. ஏன்னா இது எனக்கு பிடிச்ச வேலை. இத ஒண்ணு சொல்லிக்கோ. டேய் சக்தி, நீ என்னடா இன்னும் நின்னுட்டு இருக்க? இல்ல திரு, அப்பா உன்கிட்டதான் சொன்னாரு. இருந்தாலும் நான் எங்கேயாவது மறந்துருப்பேனோன்னு நானும் நேத்து தூங்காம கொள்ளாம தேடுனேன்டா. டேய் சரிங்கடா, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அப்பா கிட்ட சொல்லிட்டு பேசாம இன்னைக்கு 3 பேரும் ஒரு நாள் லீவ் போட்டு நல்லா தூங்கி எழுந்துருங்க. டேய், அப்படி கூட செய்யலாம்ல? செய்யலாம்டா. அப்புறம் அப்பா வந்து செய்வாரு. டேய் டேய் சரி வாங்கடா, கிளம்பலாம். மணி ஆகுது. டேய் ஜீவா, சொல்லு உடன் பிறப்பே. இன்னைக்கு எத்தனை மணிக்கு வேலை முடியும்? ஏன், உனக்கு என்ன பிரச்சனை? இல்லடா அண்ணா, கொஞ்சம் வேலை அதிகமா இருந்தா நீ திரு 2 பேர் சேர்ந்து பார்த்துட்டு சக்தியை மட்டும் சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பி விட வேண்டியதானே? ஏண்டா, அவன் மட்டும்தான் மனசே நம்மளாம் மிஸ்ஸினா? வர முட்டைக்கண்ணி ரொம்பவும் தான் பண்றா. ஆமாண்டா, 2 இப்பதான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதான் நம்மளை போட்டு இம்சப்படுத்துதுக. பார்த்தேன். அன்னைக்கு மொட்டை மாடியில காதலுக்கு உயிர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏய், இது எப்படா நடந்துச்சு? அதெல்லாம் டெய்லி நடக்குது. ஓஹோ, பரவாயில்லடா. ஆனாலும் சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேத்துக்கும் செட் ஆகுமான்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்ப பார்க்க ரொம்ப அழகாவே இருக்கு. ஆமாண்டா. அதுவும் நம்ம முட்டைக்கண்ணி இப்படி மாறுவான்னு எதிர்பார்க்கல. அதானேடா சொல்லுவாங்கல்ல, ஒரு ஆளை ரொம்ப வெறுக்கிறோம்னா அவங்க மேல அளவுக்கு மீறின பாசம் இருக்கும்னு. அது முட்டைக்கண்ணி விஷயத்துல சரியா போச்சு. எஸ். டேய், உங்களுக்குள்ள என்னடா பேசிட்டு இருக்கீங்க? நான் கேட்டதுக்கு பதில் சொன்னீங்களா? சுபா, சொல்லு திரு. எத்தனை மணிக்கு உன் சக்தியை வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்? ஒரு 6 மணிக்கு. கரெக்டா இங்க வந்துருவாமா? ரியலி? ஓகே. சக்தி, சுபா கண்ணு, 6 மணிக்கு கரெக்டா வீட்டுக்கு வந்துரு. ஓ வந்துடலாமே. வந்ததும் நாம 2 பேரும் வெளிய போலாமா? போலாமே. இப்ப வேணும்னா கூட சொல்லு, போலாம். டேய், இப்பவே எப்படி? ஆபீஸ்க்கு போணும்ல. வெளியே போய் தானமா ஆபீஸ்க்கு போனோம். வா, வீட்டுக்கு வெளியே போகணும் தானே ஆசைப்படுற. உன வீட்டுக்கு வெளியே வாசல்ல நிக்க வச்சுட்டு நான் ஆபீஸ்க்கு போறேன். நீ எனக்கு டாட்டா காமி.
ஏய் வாடா, கண்டிப்பா உனக்கு செருப்பால அடிவில போகுது. அதுக்குள்ள நாமெல்லாம் கிளம்பலாம். எஸ் எஸ், கரெக்ட் கரெக்ட். ஆமா ஆமா, வாங்க போயிடலாம். திரு என்னடா இங்க திருவ மாறிடுச்சு? அதானேடா. திரு வாசுகி, என்னங்காச்சு? மெதுவா மெதுவா வாங்க. திரு மெதுவா மெதுவாங்க. என்னடா என்ன நடக்குதுங்க? அதானடா, என்ன மிஞ்சிருவான் போல. என்னடா பாக்குறீங்க? அதான்டா லவ்ல என்ன மிஞ்சிருவான் போல. டேய் டேய், அங்க அங்க பாருங்கடா. ஏய் என்னங்க என்னங்க வாசுகி? திரு 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 என்னங்க என்ன ஆச்சு? அது வந்து சொல்லுங்க என்ன ஆச்சு? என்னடா எல்லாம் இப்படி பாக்குறீங்க? வாங்கடா போலாம். ஏய் இருடா, என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு போவோம். தூ, ஏய் மூஞ்சில துப்புற. பின்ன அங்க பாரு அங்க பாரு, அவனை பாரு. என்னடா பண்றீங்க? டேய் பாரா, இப்படி எல்லாம் நான் லவ் பண்ணதில்ல. ஐயே ஏமா தங்கச்சி, சொல்லுடானா. கூட்டிட்டு கிளம்புமா. டேய் காட்டேருமே. அந்த கண்ணி வாடா நாம போலாம். போலாமே. ம். டேய் டேய், உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? ஓய் எனக்கு டைம் இருக்கு. ஆமா நீ எங்க கிளம்புற? அது எதுக்குடா உனக்கு? சொல்லுடா. எப்பவும் காலங்காத்தால இப்படி எல்லாம் கிளம்ப மாட்டியே. என்னடா யார பார்க்க போற? அவசியம் சொல்லணுமோ? கண்டிப்பாடா. டேய் 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 சரத்து, திரும்பவும் மூஞ்சில துப்ப வச்சிடாத. பேசாம போயிடு. நான் என் ஒர்க் விஷயமா வெளியே கிளம்புறேன். அவ்வளவுதானாக்கும். டேய் சரிடா, சரி சரி. என்னங்க வாசுகி, என்னங்க ஆச்சு? இங்க பாருங்க. டேய் என்னடா ஆச்சு? முகமும் ஒரு மாதிரியா இருக்கு. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? பிரச்சனையா? திரு திரு என்னங்க என்ன ஆச்சு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தீங்க. என்னங்க ஏதாவது முடியலையா? ஏதா இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல திரு, அது வந்து வாசுகி வாசுகி நீ அவசரப்படுற. சொல்லாத, திரு கிட்ட எதுவும் சொல்லாத. நீதான் வாசம் செய்பவள்னு திருவுக்கு தெரிஞ்சது அப்புறம் கண்டிப்பா திரு உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இத்தனை நாள் நீ இதை மறைச்சிருக்க. இப்ப நீ திடீர்னு சொன்னா திருவோட மனநிலை எப்படி இருக்கும்? வேண்டாம் வாசுகி வேண்டாம். இதனால உனக்கும் கஷ்டம், திருவுக்கும் கஷ்டம். திரு எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா வாழ்க்கைய ஆரம்பிப்போம் தான் நம்மள கல்யாணம் பண்ணிருக்காங்க. இத திரும்பவும் நாம சொல்லி இதனால ஏதாவது மன கஷ்டம். ஆமா ஆமா கண்டிப்பா ஏதாவது ஒண்ணுனா திருவ விட்டு போற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துருச்சுனா ஐயோ ஆஹா என்னால முடியாது. என்னால திருவ விட்டு கொஞ்ச நேரம் இருக்க முடியாது. திரு சாரி திரு, என்னால உங்ககிட்ட இதை சொல்ல முடியல. உங்களுக்கா எப்ப தெரியுதோ தெரியட்டும். நான் இந்த உண்மையை மறைக்கிறேன்னு நினைக்காதீங்க. இத சொல்லி என் மேல வர அனுதாபமோ அக்கறையோ இல்ல கோபமோ பிரிவோ வேண்டான்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் திரு என்ன மன்னிச்சிருங்க. இது இது உங்களுக்கா எப்ப தெரியுதோ அப்ப தெரியட்டும். என்னங்க வாசுகி வாசுகி, என்னங்க என்னங்க என்ன ஆச்சு? அது அது வந்து சொல்லுங்க. ரூம்ல 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 என்னங்க? அது வந்துங்க. சொல்லுங்க என்ன இருக்கு? வேணாண்டி எதையும் சொல்லாத. திருவுக்கு உன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கூட தெரியல. ஆனா திரு உன்னை நல்லா பாத்துக்கிறாரு. நீதான் வாசம் செய்பவன்னு சொல்லிட்ட. அப்புறம் உன் மேல உண்மையான காதல் இருக்கா இல்ல இது அனுதாப காதலான்னு உனக்கு தெரியாமையே போயிடும். வேணாண்டி சொல்லாத வாசுகி சொல்லாத. சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். என்னதுங்க? என்ன சொல்ல மாட்டீங்க? இல்லங்க. என்ன ஆச்சு? ரூம்ல என்ன பாத்தீங்க? அது அது வந்து பல்லிங்க. ரூம்ல ரூம்ல பல்லி இருக்கு. டேய் பல்லி இருக்காண்டா. கேட்டுச்சு. ஏண்டா பல்லிக்கு இப்படி எல்லாம் பயப்படுவாங்களா? ஏன் உன் தங்கச்சிக்கு கரப்பாம்பூச்சிக்கு பயப்பட மாட்டா? அந்த மாதிரிதான். டேய் பொண்ணுங்க பொதுவா கரப்பாம்பூச்சிக்கு பயப்படலாம்டா, பல்லிக்குமா பயப்படுவாங்க? டேய் பொண்ணுங்க பொதுவா நமக்கு தாண்டா பயப்பட மாட்டாங்க. மிச்சப்படி பூச்சி வண்டு புழு இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துக்குமே பயப்படுவாங்க. ஆமாண்டா. ஏண்டா ஆனா இதுவும் நல்லா இருக்குல்ல? என்ன இல்ல இப்படி பார்த்ததும் ஓடியே வந்து நம்மள கட்டிக்கிட்டு ஐயோ என்னங்க அங்க பாருங்க பல்லி கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அடிக்கடி கட்டிக்குவாங்களடா. தூ டேய் திரும்பவும் மூஞ்சி மேலேயே துப்புவேன். ஏச்சே ஏண்டா? ஏண்டா ஏன்? இதெல்லாம் ஒரு ஆசையா? இதெல்லாம் ஒரு ஜாலிடா. டேய் சரத்து. டேய் சரத்து, சொல்லி தொலை, இங்கதானே இருக்கேன். அது ஒண்ணே இல்லடா, நான் கட்டிக்க போற பொண்ணுலாம் இந்த கொசு ஈ இதுக்கு பயப்படுற மாதிரி இருக்கணும்டா. கொசு ஈயா? ஐயே ஏண்டா இப்படி ஒரு கேவலமான ஆசை? டேய் அதுதான்டா ஊர் உலகத்துல நிறைய இருக்கு. பாக்குற நேரம்லாம் ஓடி வந்து கட்டிக்குவாங்கல்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
உண்மைதானே? டேய் டேய், இதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்புடா. சரி ஓகே, கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். என்னன்னு, எனக்குன்னு வர பொண்ணு எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ, ஆனா எல்லாத்துக்கும் பயந்தவளா மட்டும் இருக்கணும். டேய், அப்பதான்டா துணைக்கு என பக்கத்திலே வச்சுக்குவா. இங்க பாரு, இன்னைக்கு துப்பியே உன்னை குளிக்க வச்சிருவேன். ஒழுங்கா திரும்பி பார்க்காம ஓடிடு. பொறாமடா பொறாம. இவ்ளோ அழகா ஒருத்தன் யோசிக்கிறானேன்னு பொறாம. பாரா, உனக்கு வர பொண்ணு ராங்கி பிடிச்ச பொண்ணா இருப்பா. நீ டேன்னு சொன்னா அவ டே 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 டேன்னு சொல்லுவா. என்னோட சாபம்டா, என்னோட சாபம் பலிக்கும். வேணாலும் பாரு. ஏய் போடா. போறேன் போறேன். ஒரு நாள் வந்து என்கிட்ட கதறுவா பாரு. மாட்டிக்கிட்டேன்டா, தப்பிக்க முடியலன்னு. பார்க்கலாம் பார்க்கலாம். போ போ போ. சரி சரி, அப்படியே நட, நாம போவோம். அவங்க பேசிட்டு இருக்கட்டும். ம். சரி சரி, ஓகே ஓகே, பயப்படாதீங்க. வாங்க, நான் எங்கன்னு பார்த்து விரட்டி விடுறேன். இல்லங்க, அது ஓடிடுச்சு. பிறகு எதுக்குங்க நீங்க பயப்படுறீங்க? இல்ல, ஒரு மாதிரி பயமாயிடுச்சு, அதான். சரி ஓகே ஓகே, ஒன்னும் இல்ல, ரிலாக்ஸா இருங்க. திரு, இந்த நிமிஷம் அப்படியே இருக்கணும்னு தோணுது. முடியவே முடியக்கூடாது. குழந்தையா இருக்கும்போது அம்மா கைக்குள்ள இருக்கிற பாதுகாப்பு இப்போ உன் கைக்குள்ள இருக்கு. நான் யாருன்னு உனக்கா தெரியும் போது தெரியட்டும் திரு. அது வரைக்கும் உன் மனைவியா இப்படியே இருந்துக்கிறேன். எனக்கு இந்த சந்தோஷம் போதும். யார் என்ன சொன்னாலும் என்னை என்று கொன்னாலும் நான் உந்தன் பாதி புரிந்து கொண்டே. யார் கூட வந்தாலும் என்னோடு நின்றாலும் உன் பேரை சொன்னாலே திரும்பி நின்றேன். இந்த பாடல் உனக்காக என்றும் தேடாத. உயிர் போகும் என்றாலும் அது போகாது. என்னங்க? இல்ல, பயம் போயிடுச்சா? போயிடுச்சுங்க. நார்மல் ஆயிட்டீங்களா? சரி ஓகே ஓகே. அப்பனா நீங்க ரூமுக்கு போறீங்க. நீங்க ஆபீஸ்க்கு போயிட்டு வாங்க. சரிங்க. என்னங்க? சொல்லுங்க. சாரிங்க, ஒரு பயத்துல பதட்டத்துல உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டுட்டேன். எதுக்குங்க சாரி? நீங்க பேர் சொல்லி கூப்பிடும் போதுல ரொம்ப நல்லா இருந்தது. இனி அப்படியே கூட கூப்பிடுங்க. இல்ல இல்ல, வேண்டாங்க, நான் உங்களை இப்படியே கூப்பிடுறேங்க. அப்படிங்களாங்க? ஆமாங்க. ஓகே சரிங்க. ஓகேங்க. சரிங்க. ஓகே சாரிங்க. நீங்க ஆபீஸ்க்கு போயிட்டு வாங்க, நான் ரூமுக்கு போறேன். சரிங்க. இந்தாப்பா 100 ரூபாய். என்னம்மா 100 ரூபாய் கொடுக்க? நான் 120 ரூபாய் சொன்னேன். அதெல்லாம் போடலாம்ப்பா, போ போ. இந்த இருக்கிற இடத்துக்கு 120 ரூபாயா? ஐயோ குப்புக்கா. மா, ரிட்டர்ன் ஓட்டால தான் வருவோம். போ போ, இப்ப வேற சவாரிக்கு போ. சாரிதான். போப்பா போ, குடுக்கறத வாங்கிட்டு சந்தோஷமா போ. வேணி, என்னக்கா ஆட்டோக்கார்ட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு? ஐயே, இதெல்லாம் பிரச்சனையா? இந்த ஊர்ல எல்லாம் இப்படி பேரம் பேசினாதான் பொழைக்க முடியும். சரி அதை விடு. இதே ரோட்ல அந்த சாண்டல் கலர் வீடு இருக்கா? ஆமாக்கா, வெளியே கூட நிறைய மரம் வச்சு. அதேதான், அதான் சக்கரவர்த்தி சாரோட வீடு. கரெக்டா 1/2 மணி நேரம் டைம் எடுத்துக்கோ. அதுங்கள பார்த்து என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துரு. சரிக்கா. அக்கா நீங்க? இதோ இந்த ரோட்ல காய்கறி மார்க்கெட் இருக்கு. நாங்க போய் என் வீட்டுக்கு தேவையான காயெல்லாம் வாங்கிட்டு வரேன். நான் உள்ள நடந்து போயிட்டு வர 1/2 மணி நேரம் ஆகும். நீயும் கரெக்டா அந்த டயத்துக்கு வந்துரு. 2 பேரும் ரிட்டர்ன் அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். சரியா? சரிக்கா. அம்மா வேணி, பார்த்து பேசு. சரிக்கா. சரிம்மா, போ, மெதுவா போ. அப்பாடி, ஒரு வழியா சக்கரவர்த்தி சார் வீட பார்த்தாச்சு. ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். கனவு கண்ட மாதிரி அவங்கிட்ட நேர்ல வந்துருவானோ, நடு ரோட்ல பிரச்சனை பண்ணுவானோன்னு. நல்ல வேலை யாரையுமே பார்க்கல. அது மாதிரி கனவுல வந்த தாவணியை கட்டக்கூடாதுன்னு வேற கலர் கட்டிட்டு வந்திருக்கேன். கனவுல வந்த எதுவுமே நடக்க கூடாது. சரி ஓகே, குப்புக்கா சொன்ன மாதிரி 1/2 மணி நேரத்துல பேசிட்டு வந்துடலாம். நல்லா பேசுவாரா, எப்படிப்பட்டவர்னு ஒண்ணுமே தெரியல. போய் பாப்போம். வாவ், யார் இது? கண்டிப்பா ஊருக்கு புதுசாதான் இருக்கும். இந்த மாதிரி பாவட தாவணியில பொண்ணுங்களை பார்க்கும்போது அது ஒரு தனி அழகு. சக்கரவர்த்தி சார் வெளியே எங்கேயும் கிளம்பணும்னு சொன்னாரு. அதுக்கு முன்ன சீக்கிரம் பார்த்துட்டு போலாம். ஹலோ, நிக்கிறது கண்ணு தெரியல? ஐயோ, இவனா? யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சேனோ அவனை நானா கூப்பிட்டுட்டேனே. கடவுளே கடவுளே, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது.
அச்சச்சோ, இவன் என்ன நம்ம கனவுல பார்த்த அதே கலர் ஷர்ட் போட்டிருக்கான். போச்சு, அப்படி இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது. ஐயோ, நம்ம கனவு பழிக்க போகுது. ஆ, இல்ல இல்ல, கனவுல மாதிரி நம்ம அழக்கூடாது, பயப்படக்கூடாது. இவன் என்ன பேசினாலும் பதிலுக்கு பதில் பேசணும், தைரியமா இருக்கணும். வேணி, தைரியத்தை கை விட்டுறாத. அம்மா உன் கூடயே தான் இருக்காங்க, அதனால நீ தைரியமா இரு. ஹலோ. கூப்பிடுறான். முகத்தை நார்மலா வச்சுக்குவோம். அடடே, இந்த பொண்ணை திரும்ப பார்க்க மட்டுமா நினைச்சோம், உடனே பார்த்துட்டோம். ஏய் சரத், சூப்பர்டா. நீங்க எப்படியாவது பேசி டீட்டெயில கலெக்ட் பண்ணிரு. வேணி, பார்த்து வேணி, அவன் எப்படி பேசுறாலும் பிடி கொடுத்து பேசாத. ஹலோ, ஹாய், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இப்படிதான் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் திமிரா பேசுவாங்க. நாம பிடி கொடுத்து பேசவே கூடாது. ஹலோ வேணி, உங்களதான். எப்படி இருக்கீங்க? ஹலோ ஹலோ, யாருங்க? யார் நீங்க? நான் யாரா? அப்பனா நான் யாருன்னு உங்ககிட்ட கேட்டேனா? ஹலோ, இல்லைங்க, நேத்து கூட நாம 2 பேரும் மீட் பண்ணோம். என் பாப்பாவோட சேர்த்து. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? நீங்க எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட பேசுறீங்க? பாரா, என்னடாச்சு? ஒரு குதர்க்கமா பேசுறாங்களே. ஒருவேளை நேத்து நடந்த விஷயத்துல நம்மள பொறுக்கின்னு நினைச்சிருப்பாங்களோ? இருக்கலாம். ஏன்னா நம்ம பேரை அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிட்டா நம்ம பாப்பா. சரி, ஓகே, சமாளிப்போம். ச்சே, என்ன ஊரோ, ரோட்ல நடமாட முடியல, உடனே வந்து நின்றாங்க. டேய் சரத்து, உனக்கு இந்த அசிங்கம் தேவைதான்டா. எதுக்காக இந்த கழுவி ஊத்துறா? வழி விடுங்க. சும்மா எப்ப பாரு வழிய அடைச்சுக்கிட்டு. என்னது எப்ப பாரா? நேத்து 1 டைம் தான் உங்களை பார்த்தேன், அதுங்கள எப்ப பாருங்கறீங்க? ஹலோ, அந்த 1 டைம் கூட நான் உங்களை பார்க்கல. பேசாம போறீங்களா? ஹலோ, இங்க பாருங்க, எதுக்கு இவ்வளவு கோபம்? நேத்து ஒரு வீட்டோட அட்ரஸ் கேட்டீங்க, அதான் கரெக்டா அந்த வீட்டுக்கு போனீங்களா? நீங்க கேட்ட வீடு கூட இங்க. போதும், நிறுத்துறீங்களா? நீங்க எதுவும் பேசவும் வேண்டாம், எதுவும் கேட்கவும் வேண்டாம். ஏன் பாதையை பார்த்துட்டு நான் போய்க்குவேன். ஐய, இவங்க என்ன இப்படி பேசுறாங்க? நேத்து ரொம்ப புள்ள பூச்சி மாதிரி அப்பாவே மாதிரி தெரிஞ்சாங்க, இன்னைக்கு என்ன ஆச்சு? வழி விடுங்க. ஹலோ, ஒரு நிமிஷம். என்ன? இல்ல, நீங்க கோபப்படுறத பார்த்தா என்னமோ நான் உங்ககிட்ட வந்து வம்பு பண்ண மாதிரியோ கைய பிடிச்சி இழுத்த மாதிரியோ இருக்கு. கைய பிடிச்சி இழுத்தா? ஐயோ, கனவுல வந்த மாதிரி. இல்ல, இவன் கைய பிடிக்கவங்கள நம்ம ஓடிடலாம். சொல்லுங்க. ஹலோ, இங்க பாருங்க வேணி. திரும்பி மட்டும் பார்க்காதடி, அப்படியே போயிடு. இங்க பாருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயே, இதுக்கு மேல பின்னாடி போனோம், அவ்வளவுதான். தேவையில்லாம ஒரு பொண்ணு கையால அடி வாங்காம பேசாம சக்கரவர்த்தி சார போய் பார்த்துட்டு கிளம்புவோம். ஆமா, இந்த பொண்ணு இந்த பக்கம் போகுது, ஒருவேளை இவளும் சக்கரவர்த்தி சார இருக்கலாம், போய் பாப்போம். வேண்டாம், பின்னாடியே போனோம். ஆமா, இந்த பொண்ணு பின்னாடியே வரோன்னு வேற எங்கேயாவது போயிடும். இவங்க போட்டோம், 5 நிமிஷம் கழிச்சு நாம போவோம். சிவானி. ராம், இதோ 5 மினிட்ஸ். அப்பாடா, எத்தனை 5 மினிட்ஸ்? இன்னைக்கு லீவ் ஆச்சு, வெளியே ரவுண்ட் அடிக்க கூட்டிட்டு போலான்னு பார்த்தா இப்பவே மதியம் ஆக போகுது. அவ்வளவுதான், இப்படியே டைம் முடிஞ்சு போவோம். ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிவானி. இங்க வந்ததுல இருந்து எதையோ பார்த்து பயந்துகிட்டே இருந்த, ஆனா நேத்து தான் நீயும் சந்தோஷமா இருந்திருக்க, நானும் நிம்மதியா தூங்கியிருக்கேன். அதுவும் இல்லாம காலையில நீ நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருந்த பாத்தியா, அதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இங்க வந்ததுல இருந்து நீ பயந்துதான் எழுந்துட்டு இருந்த. என்னமோ ஏதோ ஒண்ணு வந்தது போச்சுன்னு நினைச்சிட்டு இனியாவது இதே மாதிரி நிம்மதியா இருந்தா ஓகே. திரும்பவும் கூப்பிடலாமா? வெளியே போடான்னு பத்திட்டு கதவை பூட்டிட்டா. என்ன பண்றா? இவ்வளவு நேரமா கிளம்ப. சிவானி, இதோ வந்துட்டே ராம். ராம், ராம். சிவானி, என்ன அப்படி பாக்குற? ஒண்ணே இல்ல. ராம், ஓகேவா? எனக்கு இந்த சேலை நல்லா இருக்கா? சாரியே ஓகேவா, இல்ல சுடி ஏதாவது? இல்ல, இதே இருக்கட்டும். ராம், நல்லா இருக்கா? அது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, கொஞ்சம் பாக்குற மாதிரி. பரவாயில்ல, நீட்டா தான் இருக்கு. ஓ, பாக்குற மாதிரி நீட்டா இருக்கு. ஆஹா ஓஹோன்னு சொல்ற மாதிரி இல்ல. சே, அந்த மாதிரிலாம் சான்ஸே இல்ல. ஓகே, அவ்வளவுதான். சரி ராம், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண வந்துடுறேன். ஏய் சிவானி. சொல்லு ராம். எங்க போற? அதான் ராம், 5 நிமிஷம். ஓய், பிச்சு போடுவேன், இங்கிட்டு திரும்ப. என்ன ராம்? ஏற்கனவே 5 நிமிஷம் சொல்லி நான் 50 நிமிஷம் நிக்க வச்சிருக்க. இப்ப என்ன திரும்ப 5 நிமிஷம்? அதான் நீ நல்லா இல்லன்ட்டேல. நல்லா இல்லன்னு? ஓய், பாக்க ஓகே, நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். இல்ல ராம்,
இல்லவே இல்ல. சொல்ற மாதிரிக்கு ஒண்ணு இல்ல. ஓகே அவ்வளவுதான். அப்படிதான் நீ சொன்ன. சரி அதுக்கு அதுக்கு வேற சரி கட்டிட்டு வரேன். என்னது வேறயா? இதுக்கு 50 நிமிஷம், அதுக்கு 500 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல. வெயிட் பண்ணு, உடனே வந்துடுறேன். ஓய் கூமுட்ட, 500 நிமிஷம் சொல்லிட்டு உடனே எப்படி வர முடியும்? அது அப்படிதான் ராம். 5 நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவேன். ஆனா அது 50 நிமிஷமா கூட ஆகலாம். ஆனா நீ 5 நிமிஷம் நினைச்சுக்கிட்டே வெயிட் பண்ணணும். எத்தனை 5 நிமிஷம், எத்தனை 50 நிமிஷம்? ராம், உன்னோட தத்துவம்லாம் இருக்கட்டும், வா கிளம்பலாம். ஆஹாஹா, நான் வேற சேலை கட்டிட்டு தான் வருவேன். 5 மினிட்ஸ். ஏய் சிவானி, அழகா இருக்குமா? உன்னை பார்த்ததும் தேவதை, அவள் ஒரு தேவதை, அந்த சாங்லாம் மண்டைக்குள்ள ஓடுச்சு. ராம், நிஜமாதாமா? ரொம்ப அழகா இருக்க. உன்னை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வா வா போலாம். ஹே ஹே, நீ சும்மா சொல்ற. நிஜமாதாண்டி ரொம்ப அழகா இருக்க. உன்னை பார்த்ததும் அப்படியே. ஏய், போதும் போதும். ஒத்துக்கிறேன். என்ன? அழகா இருக்கேன்னு ஒத்துக்கிறேன். சிரிக்காத, வா போலாம். ஆமா, இந்த சுடலை எங்க? அவர் இன்னைக்கு லீவுமா? என்ன லீவா? எதுக்கு ராம்? அப்பனா நம்ம எப்படி வெளியே போக முடியும்? ஏன், நான் இருக்கேன்ல. ராம், நீ டிரைவ் பண்ண போறியா? ஐய ஆஹா, 2 பேரும் ஏதாவது டாக்ஸி பிடிச்சி ரவுண்ட் அடிக்க போறோம். எதுக்கு ராம்? ஆபீஸ் கார்லயே போலாம்ல, நமக்கு செலவு மிச்சம்ல. ஏய், நாம எல்லா இடமும் சுத்துவோம், கூடவே சுடலையும் வர முடியுமா? ஆமா ஆமா. அதான் அவர் இன்னைக்கு ஒரு நாள் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். நாளைக்கு ஆபீஸ் போகும்போது வருவாரு. ஓ அப்படியா? சரி ஓகே ராம். போலாமா? என்ன ராம்? இல்லம்மா, என்னோட பர்ஸ் ரூம்லயே வச்சிட்டியா? நல்ல வேலை, இப்பவாது ஞாபகம் வந்ததே. டாக்ஸில ஏறி ஊர் சுத்த ஆரம்பிச்ச பிறகு ஞாபகம் வந்ததே. அவ்வளவுதான், நம்ம 2 பேத்தையும் இறக்கி விட்டு டாக்ஸியை தொடக்க விட்டுருப்பாரு. சரி ஓகே ராம், போ சீக்கிரம் எடுத்துட்டு வா. எனக்கு உண்மையிலே ரொம்ப ரிலாக்ஸா இருக்கேன். ஜாலியாவும் இன்னைக்கு ஊர் சுத்த போறோம். யாரு யாருன்னு கேக்குறேன்ல. ராம் ராம். சிவானி, இதோ வந்துட்டேன். ராம். என்னம்மா, என்னாச்சு? ராம் ராம், அந்த உருவம். சிவானி, நான் இப்ப பார்த்தேன் ராம். சிவானி, நேத்துல இருந்து ஒண்ணும் தெரியலன்னு சொன்னியே. தெரியல ராம், ஆனா இப்போ ராம் நான் பார்த்தேன். அப்படியே என் பின்னாடி என்ன சுத்தி இந்த பக்கமா தான். இந்த பக்கமா? ஆமா ராம். சிவானி, நான் இந்த பக்கம் இருந்து தானே வந்தேன். அப்படி நான் யாரையும் பார்க்கலையே. இல்ல ராம், நீ வரும்போதுதான் அந்த உருவம். சிவானி, நிஜமா பார்த்தேன் ராம். சரி ஓகே, வா கிளம்பலாம். கிளம்பலாமா? ராம், யாரோ நம்மள. சிவானி, நான் வர்றதுக்கு முன்னதான் போச்சின்னு சொல்ற, ஆனா நான் பார்க்கவே இல்ல. இந்த ஹோட்டல்ல நாம மட்டும் இல்ல, எத்தனை பேர் தங்கியிருக்காங்க. ஆனா நீ மட்டும் தான் இப்படி சொல்ற. என்னம்மா, என்ன உனக்கு பிரச்சனை? ராம், ஏன் ராம் இந்த விஷயத்துல மட்டும் என்ன நம்ப மாட்டேங்கிற? நிஜமாலே நான் ஒரு உருவத்தை பார்த்தேன் ராம். சிவானி, ராம், என்ன ஆச்சு? இப்ப என்ன பண்ணலாம்? எங்கேயும் போக வேண்டாம் ராம், வா ரூமுக்கு போலாம். ஏய், இல்ல ரூம்லயே இருக்கலாம். சிவானி. இல்ல ராம், எனக்கு கொஞ்சம் அப்செட்டா இருக்கு. நான் வெளியே உன் கூட வந்தாலும் கண்டிப்பா சந்தோஷமா இருக்க முடியாது. வெளியே போய் கஷ்டப்படுறதுக்கு ரூம்ல இருந்துக்கலாம் ராம், வா போலாம். சிவானி, உனக்காக நான் இன்னைக்கு லீவு சொல்லி வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போலான்னு நினைச்சா என்ன இதெல்லாம்? ராம், சரி ஓகே, ஓ இஷ்டம். ரூம்ல தானே இருக்க போற, போ போ போய் இரு. திரும்ப அந்த உருவம் அங்க வருது இங்க வருது அதைத்தான் நீ சொல்லுவ. அப்பப்ப பயந்து பயந்து கத்துவ. இன்னைக்கு பொழுது ஃபுல்லா இப்படிதான் போகும். ராம், என்னடா நேத்துல இருந்து எதுவுமே சொல்லாம இருக்கேன்னு நினைச்சேன், திரும்பவும் ஆரம்பிச்சிட்டேல. சரி ஓகே விடு, வா ரூம்கே போலாம். ராம், வா வா ரூம்க்கு வா. இனி எந்தெந்த உருவம் தெரியுதோ அது எப்படி எப்படி தெரியுதுன்னு நானும் பாக்குறேன். எங்கேயும் போக வேண்டாம், ரூம்க்கு வா. ராம், வா சிவானி, அதான் போக வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டியே, வா. ராம், எல்லா விஷயத்திலும் என்ன புரிஞ்சுக்கிட்ட நீ. ஏன் ராம் இந்த விஷயத்துல மட்டும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் சொல்றதெல்லாம் உண்மை ராம், ஆனா நீ. சரி ஓகே ராம், இனி இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லல. இதனால நான் மட்டும் இல்ல, நீ ரொம்ப கஷ்டப்படுற. எவ்வளவு சந்தோஷமா கிளம்புன. நான் தான் எல்லாத்தையும் பாழாக்கிட்டேன். இனி ராம், என் கண்ணுக்கு எது தெரிஞ்சாலும் கண்டிப்பா உன்கிட்ட சொல்ல மாட்டேன்.
சொல்லவே மாட்டேராம். அது சுடல தானே? ஏய் சுடல, சுடல எப்படிங்க? ராம் சுடல லீவுன்னு தானே சொன்னா. ஆனா இப்ப சுடல வந்துட்டு போறான். எங்க எதுக்காக வந்துட்டு போறான்?